ஒரு காதல் இடைவேளைக்கு பிறகு. இந்த தண்ணி குடி. இப்படி நீங்களே தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் என்ன தண்ணி குடிச்சேன்னு கேட்க கூடாது. இது எல்லாமே அவளோட வேலைதான். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரி சரி, அதெல்லாம் கேட்க மாட்டேன். முதல்ல தண்ணி குடி. ஏய், என்னாச்சு? இப்ப எதுக்கு அழற? எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. நான் சாப்பிடாம அடம் பிடிச்சா எங்க அம்மா அள்ளி அள்ளி ஊட்டி விடுவாங்க. நான் அடம் பிடிக்காம சாப்பிடுவேன். இனிமே யார் எனக்கு அப்படி சாப்பாடு ஊட்டுவாங்க? இத பார், அதெல்லாம் நீ சின்ன புள்ளையா இருக்கும்போது ஊட்டி விட்டுருப்பாங்க. ஆனா இப்ப நீ பெரிய புள்ளி ஆயிட்டல்ல, அதனால நீயே எடுத்து சாப்பிடு. அதெல்லாம் முடியாது. நீங்க சாப்பாடு ஊட்டி விடுங்க, இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். நான் போட்டியில ஜெயிக்கணும்னா இப்ப எனக்கு ஊட்டி விடுங்க, இல்லைன்னா சாப்பிடாம போய் சண்டை போட்டு செமையா அடி வாங்கிடுவேன். இத பார், அதெல்லாம் முடியாது. நீ சாப்பிட்டா சாப்பிடு, இல்லைன்னா உன் ரூம்க்கு கிளம்பு. அப்போ நம்ம டீம் ஜெயிக்கணும்னு உங்களுக்கு எண்ணமே இல்லையா? உங்களுக்கு நாட்டு பற்று ஊர் பற்றுன்னு ஒண்ணுமே இல்லையா? இல்ல, மரியாதையா நீ சாப்பிட்டு கிளம்பு. இதுதான் அந்த மும்பைக்காரிக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். அவ எப்படி அவங்க டீம் ஜெயிக்கணும்னு வெறியோட இருக்கான்னு தெரியுமா? அதுல ஒரு பங்கு கூட உங்களுக்கு இல்ல. நீங்க இப்ப ஊட்டி விட போறீங்களா இல்லையா? நீங்க ஊட்டி விடலன்னா நான் சத்தம் போட்டு அழுவேன். அப்புறம் உங்களை போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்க. அதான் ஏற்கனவே புடிச்சு போக வச்சிட்டியே. நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. இன்னும் என்ன நடக்க வேண்டியிருக்கு? அப்போ ஊட்டி விட மாட்டியா? ஏய், மாட்டேன். நீ கிளம்பு. ஏய், சரி சரி, நிறுத்து நிறுத்து. ஏய், I have small doubt. என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியும்னா, நீங்க தானே இங்கிலீஷ் கத்து கொடுத்தீங்க. அதுக்கெல்லாம் மறந்துட்டீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு என்ன டவுட் அதை சொல்லு. நீங்களும் ட்ரைனிங் பீரியட்ல இந்த மாதிரி போட்டியில கலந்துக்கிட்டீங்களா? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? பேசாம சாப்பிடு. அப்படின்னா நீங்க காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? இல்ல. என்ன, நீங்க வின் பண்ணலையா? என்னங்க இப்படி சொல்றீங்க? சும்மா அர்னால்டு மாதிரி பாடியை வச்சுக்கிட்டு வின் பண்ணலன்னு சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலையே. அப்படி இல்ல, திடீர்னு உடம்பு சரியில்லாம போனதால என்னால ஃபைனல்ல கலந்துக்க முடியாம போச்சு. அதானே பார்த்தேன். எனக்கு தெரியும், உங்களை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. சரி சரி, பேசிட்டு இருக்காம சீக்கிரம் சாப்பிடு. இந்தா. ஏய், எதுக்கு இப்ப கையில இருந்து சாப்பாட்டை தட்டி விட்ட? இப்படி சாப்பாட்டை தட்டி விடுறது கெட்ட பழக்கம். உனக்கு தெரியாது அதெல்லாம்? கெட்ட பழக்கம் தான். ஆனா அடுத்தவங்க சாப்பாடு புடுங்கி சாப்பிடுறது அதை விட கெட்ட பழக்கம். இப்ப யார் அடுத்தவங்க சாப்பாட்டை புடுங்கி சாப்பிட்டாங்க? நான் தான் உங்க சாப்பாடை புடுங்கி சாப்பிடுறேன். நீங்க உங்களுக்கு வச்சிருக்க சாப்பாட நான் எடுத்து சாப்பிடுறது
தப்பு தானே? அது இப்பதான் தப்புன்னு தெரியுதாக்கும். அதான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டியே, அப்புறம் என்ன? பரவாயில்ல, சாப்பிடு. வேணாம் வேணாம். அப்புறம் உங்க சாப்பாடை சாப்பிட்டு போயிட்டேன்னு நீ என்ன தப்பா நினைப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடும். இந்த பார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு வேற சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கலாம். முதல்ல நீ சாப்பிடு. அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்கும், சாப்பிடு. எதனால என்ன உங்களுக்கு பிடிக்கும்? சொன்னாதான் சாப்பிடுவேன். அது யாரையும் எதிர்த்து ஃபைட் பண்ற உன்னோட தைரியம். எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை சவாலா எடுத்துக்கிட்டு லைஃப்ல சாதிக்கணும்னு நினைக்கிற உன்னோட நம்பிக்கையும் வேகமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கயல். கரெக்ட். இப்ப சொன்னீங்களே, அதுதான் கரெக்ட். நீங்க என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதனாலதான் நான் தைரியமா ஃபைட் பண்ணலான்னு இறங்கி இருக்கேன். நான் கண்டிப்பா அந்த மும்பைக்காரிய அடிப்பேன். சரி, முதல்ல ட்ரைனிங் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். இப்படி முதல்ல சாப்பிடு. அப்படின்னா நீங்களும் சாப்பிடுங்க. நீங்க எனக்கு ஊட்டின மாதிரி இப்ப நான் உங்களுக்கு ஊட்டுவேனா? நீங்க சமத்தா சாப்பிடுவீங்களா? காட்டுங்க. ஏய், வாயில விட்டாம இப்படி கண்ணத்துல அப்படியே. இந்த காம்படிஷன்ல மத்த ஸ்டேட்ல இருந்து வந்திருக்க எல்லாரையும் ஜெயிச்சு மெடல் வாங்கி தீருவேன். ஓகே, அந்த மெடலை நான் உங்களுக்கு கொடுப்பேன் சார். ஏன்னா நான் ஜெயிச்சா அந்த பெருமை உங்களுக்கு தான் வரும். இப்ப நல்ல பிள்ளைய சாப்பிடுங்க. ஆ ஆ ஆ கயல், எழுந்து வா, கை கழுவலாம். நோ சார், நீங்க உங்க கையால இப்படி ஊட்டினதுல நான் நிறைய சாப்பிட்டேன். அதனால என்னால நடக்க முடியாது. நான் இங்கே கை கழுவட்டுமா? நீங்களும் இங்கே கை கழுவிக்கோங்க சார். எங்க கை காட்டுங்க, காட்டுங்க. மாட்டு வச்சு விடுங்க. என்ன பாக்குறீங்க? முட்டம் இல்ல, வாய் நல்லா தொடச்சு விடுங்க. Thank you very much, sir. சரி, சாப்பிட்டாச்சுல? நீ சொல்ல வேண்டிய சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன? கிளம்பு போ, முதல்ல போய் நல்லா தூங்கு. நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரியல. நான் நல்லா சாப்பிட்டேனா, அதான் எனக்கு செம்மையா தூக்கம் வருது. நான் இங்கே தூங்குறேன். நீங்க உங்க ரூமுக்கு போங்க. ஏய் கயல், இந்த பாரு, இது உன் ரூம் இல்ல. இப்ப நீ இருக்கிறது என்னோட ரூம். மரியாதையா உன் ரூமுக்கு நீ தான் போகணும். போ, நீ அங்க போய் தூங்கு. ஓ காட், நான் உங்க ரூம்ல இருக்கேனா? ஆனா எனக்கு தூக்கம் வருதே. நான் எப்படி என் ரூமுக்கு போக முடியும்? என்னால ஸ்டெடியா நடந்து போக முடியாதே. அதனால நான் இங்கதான் தூங்குவேன். நீங்க வேணா எனக்கு பதிலா அங்க போய் தூங்குங்க. நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு ரூம மாத்திக்கலாம். இத பாரு கயல், இத பாரு, ஏற்கனவே உன்னாலதான் நான் ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள
மறுபடியும் இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரலான்னு பாக்குறியா? நீ மட்டும் இங்க படுத்து தூங்குனா பெரிய பிரச்சனை ஆயிடும் இங்க. இதோ பாரு, நான் ஏதோ ட்ரெயினி கூட குடும்பம் நடத்துறேன்னு நினைச்சிருவாங்க கயல். கம்ப்ளைண்ட் பண்ணா நான் தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும். இதோ பாரு, மறுபடியும் என்ன உள்ள தள்ளி என் வேலையை கெடுத்து என்ன வீட்டோட உட்கார வச்சிடாத. ஏற்கனவே நான் அதெல்லாம் அனுபவிச்சு கஷ்டப்பட்டு மனசை மாத்திக்கிட்டதாலதான் இங்க வந்து இந்த அகாடமில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதையும் நீ கெடுத்துடாத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? என்னால நடக்க முடியாது. வேணும்னா என்ன தூக்கிட்டு போங்க, விட்டுட்டு வந்துருங்க. நான் அங்க தூங்கிடுறேன். கமான் கமான், தூக்குங்க. இதோ பாரு, அது இன்னும் மோசமாச்சே. டேய் கயல், நான் உன்னை தூக்கிட்டு போனா மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? என்ன நினைப்பாங்க? எனக்கு தூக்கம் வருது, அதனால என்ன தூக்கிட்டு போறீங்கன்னு நினைப்பாங்க. முட்டாள் மாதிரி உளறிக்கிட்டு இருக்காத. நம்ம ரெண்டு பேரையும் தப்பா நினைப்பாங்க. உனக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓ ஆமால, நீங்க சொல்றதோ சரிதான். இது பொல்லாத உலகம். நாக்குல நரம்பு இல்லாம என்ன வேணாலும் பேசுவாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க என்ன தூக்கிட்டே போவேணாம். நான் இங்கே தூங்குறேன். ஏய் ஏய் கயல் கயல், வேண்டாம் வேண்டாம். ஏய் இங்க பாரு, இங்க படுத்துறாத. நான் சொல்றத கேளு. ஐயோ, என்ன தூங்க விடுங்க. எனக்கு தூக்கமா வருது. என்ன தூங்கவே விட மாட்டேங்கிறீங்க. என்ன தூங்க விடுங்க. இல்லைன்னா நீங்க என்ன தூங்க விட மாட்டீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டுருவேன். சின்ன, தூங்க விடலன்னா சத்தம் போடுவியா? ஆமா, சத்தம் போடுவேன். என்ன சத்தம் போடட்டுமா? சொல்லுங்க. டேய் வேண்டாம். இப்ப நீ கத்துனா எல்லாமே தப்பாயிடும். அப்போ நான் நல்ல பிள்ளையா அமைதியா இருக்கா? நீங்க என்ன தூங்க விடுங்க. ஏய் கயல், ஏய் ஷோ, கடவுளே, இங்கேயே தூங்குறாளே. சூர்யா சார், நிக்காதீங்க, உட்காருங்க. நீங்க நின்னா எனக்கு கால் வலிக்கும். ஆமா. குட் பை. குட் நைட் சூர்யா சார். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி தூங்குறா பாரு. நல்லா தானே இருந்தா, திடீர்னு இவளுக்கு என்ன ஆச்சு? யாரோ இவளுக்கு தெரியாம ஹாட் ட்ரிங்க்ஸை கலந்து குடிக்க வச்சிருக்காங்க. அதான் என்ன பண்றான்னு தெரியாம நடந்துகிட்டு இருக்கா. வேற வழி இல்ல, நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டா. இனி இவளை அனுப்புறது முடியாத காரியம். என்ன பண்றது? கையில இங்க தூங்குறது யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. தூக்கம் வேற வருது. காலையில நேரமா ஏந்திரிச்சாகணும். நானும் படுத்து தூங்குறத தவிர வேற வழி இல்லை. காலையில சீக்கிரமா எழுப்பி இவளை ரூம்க்கு அனுப்பிடலாம். அவ ரூம்ல ஏதாவது சொல்லி சமாளிக்கட்டும். அது அவ பாடு. நாம் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்னது கரெக்ட் தான் கயல். ஒரு காலத்துல நாம ஒருத்தர் ரொம்ப காதலிச்சோம். அது ஒரு சில்லுன்னு ஒரு காதல்.
ஆனா யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, நாம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாம போச்சு. அதுக்கு நீயும் நானும் தான் காரணம். நாம சரியா இருந்திருந்தா யாரும் நம்மள பிரிச்சிருக்க முடியாது. ஆனா நம்ம 2 பேரும் சரியா இல்ல. தப்பு 2 பேர் மேலயும் இருக்கு. எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. இனி என்ன பண்ண முடியும்னு தெரியல. நாம மறுபடியும் அப்படி ஒரு வாழ்க்கைய வாழ முடியுமான்னு தெரியல. இதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். சரி, போர்வையை போத்தி விட்டுடலாம். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அது பட்டன் ஒண்ணு போடாம இருந்தது டி-ஷர்ட்ல. அதுக்கு எதுக்கு இப்படி கேள்வி மேல கேள்வி கேக்குற? உன் டி-ஷர்ட் பட்டன் போடாம இருந்துச்சு, அதான் போர்வை எடுத்து மூடி விட்டேன். வேற ஒண்ணும் இல்லையா? ஒன்னும் இல்ல. சத்தியமா? இந்த பாரு, என்ன சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத. உன்னை தூக்கி ரூமை விட்டு வெளியே போட்டுருவேன். சரி சரி, சும்மா சீன் போடாதீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் சொல்ல முடியாது. ஒரு அழகான பொண்ணு ராத்திரி நேரத்துல தனியா ஒரே பெட்ல படுத்திருந்தா யார் வேணா மனசு மாறலாம். எதுக்கும் நான் எச்சரிக்கையாவே இருந்துக்கிறேன். அதுதான் சேஃப்டி. இந்த பார்டரை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாதான் இருக்கணும். ஓவரா பண்றாளே. இனி பட்டன் கழண்டாலும் சரி, எது கழண்டாலும் அவளை தொடவே கூடாது. நல்லதுக்கு காலமே இல்லாம போச்சு. இவளுக்கெல்லாம் நல்லது நினைச்சா கூட தப்பா தான் தெரியுது. பேசாம கண்ணை மூடி தூங்கிட வேண்டியதுதான். அப்பதான் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும். சின்ன மாமா, சின்ன மாமா,
கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா தூங்கிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை பிரமையா இருக்குமோ? நாம் இதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறோம். வர வர உன் போக்கே சரியில்லடா சூர்யா. நீ உன் கெத்த விட்டு இறங்கிக்கிட்டு இருக்க. பி கேர்ஃபுல். மனசை கண்ட்ரோல் பண்ணி பேசாம தூங்க. சின்ன மாமா, சின்ன மாமா, இந்த காம்படிஷன்ல வின் பண்ணுவேன் சின்ன மாமா. நான் மெடல் வாங்கி உங்க கையில தான் கொடுப்பேன். ஏன்னா நான் ஜெயிச்சா அதுக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்க. ஐ லவ் யூ சின்ன மாமா.